என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிரசங்கியின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். கர்த்தருடைய ஆவியான இடத்தில் நமக்கு 2 காரியங்களை சுட்டி காட்டுகிறார். முதல் காரியம், உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. அப்படி என்று சொன்னால், முன்கோபம் உனக்கு வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கி சில பேரை நம்ம பார்க்க முடியல, முன்கோபம், அதாவது கோபம் முதல்ல அவங்களுக்கு தலைக்கு ஏறும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தவறுகள் யாராவது ஒரு சில பேர் செய்திருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க, யாரோ காலை மிதிச்சிருப்பாங்க, உடனே கோபம் வந்துடும். இல்லை ஏதோ கொண்டு வருவாங்க, அல்லது ஏதோ தட்டி விட்டுட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அந்த இடத்துல கோபம் வரும். ஆனால் இதே தவிர அவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு அப்படி இருக்காது. நாமளும் இப்படி தானே செய்தோம், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்க செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உடனே கோபம் தலைக்கு ஏறும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த முன்கோபம் உனக்கு வேண்டாம் அப்படின்றார். 2வது காரியம் என்ன? மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், சில பேருடைய உள்ளத்தில் அந்த கோபம் அப்படியே நிறைந்து காணப்படும். பாருங்கள், யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டா போதும், அதை அப்படியே மனசில் வைத்து கொண்டு இருப்பாங்க. தக்க தருணம் கிடைக்கும்போது அவங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு காத்திருப்பாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்தில் கோபமானது குடியிருந்து கொண்டிருக்கிறது, வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை நாட்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த கோபம் கொஞ்சம் கூட அவங்களை விட்டு தனியாது. பாருங்கள், இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மூடருடைய நெஞ்சில்தான் இப்படிப்பட்ட கோபம் குடியிருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, முன்கோபமும் உனக்கு வேண்டாம், உன் மனதிலே பதிய வைத்திருக்கிற கசப்புணர்ச்சிகளும் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த 2 காரியங்களை சீர்படுத்த ஆரம்பியுங்கள். முன்கோபம் கொள்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்கு விரோதமாக மற்றவங்க பல காரியத்தை செய்தாங்களா, பரவாயில்ல, மன்னிச்சிடுங்க. நம்ம ஆண்டவர் நம்மளை மன்னிக்கலையா, அதே போல் நீங்கள் மன்னிக்க ஆரம்பித்து பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில் சமாதான கர்த்தர் எவ்வளவு அருமையாய் கிரியை செய்கிறார் என்பதையும், அவர் வாசம் பண்ணுகிறதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். மற்றவர்களும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் காரியங்கள் சீர்பட ஆரம்பிக்கும் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, சமாதான கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்யத்தக்கதாய் வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படுத்த ஆரம்பியுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக. ஆமென்.